வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்க வந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்போது அங்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க வருபவர்கள் முன்கூட்டியே, அதாவது முதல் நாளோ அல்லது சந்திக்க வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னரோ முறைப்படி அப்பாயின்மெண்ட் கேட்பது வழக்கம். அப்போதுதான் தன்னை யார் யார் சந்திக்க வருகிறார்கள், யார் யாருக்கு என்னென்ன நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் இன்று காலை 10:30 மணி அளவில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்து ஏமாற்றத்துடன் புறப்பட்டு சென்றனர். காரணம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகம் வரவில்லை. அவருடைய முகாம் அலுவலகத்தில் இருந்தவாறு நிர்வாக பணிகளை மேற்கொண்டார். முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வருகிறாரா இல்லையா என்ற தகவலை கூட விசாரிக்காமல் அவரை பார்ப்பதற்காக புறப்பட்டு வந்தார் கே.எஸ். அழகிரி. மழை வெள்ள நிவாரண பணிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரின் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சரிடம் வழங்குவதற்காக தான் அழகிரியும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் வந்திருந்தனர். காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருவார் என காத்திருந்த கே.எஸ். அழகிரி அதன் பிறகு முதல்வர் வர வாய்ப்பில்லை என்ற தகவலை அதிகாரிகள் மூலம் உறுதி செய்து கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார். இதனிடையே முதலமைச்சரின் வருகைக்காக தலைமைச் செயலகத்தில் உள்ள காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் செல்வ பெருந்தகை அறையில் காத்திருந்த கே.எஸ். அழகிரிக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் டீயும் சுண்டலும் வழங்கப்பட்டது. அதனை சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். இந்த தகவல் முதலமைச்சருக்கு தாமதமாகத்தான் தெரிந்திருக்கிறது. எனவே வேறொரு நாளில் முதலமைச்சர் தரப்பில் கே.எஸ். அழகிரிக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.